வணக்கம். இணையவாசிகள்லாம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தா விஜய்க்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணிருவாருன்னா, ஏதாவது ஒரு கன்டென்ட் குடுப்போம் பேர் வழி அப்படின்ட்டு வந்துருவாரு. ஏற்கனவே இந்த கரூர் துயர சம்பவம் பெரிய துயரமான சம்பவம் அப்படின்னா, அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்ப கன்டென்ட் குடுக்கறதுக்கான வேலைய பார்த்துட்டாரு. ஒரு கல்லூரியில மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. அது மக்கள் சந்திப்பு கிடையாது. மக்கள்லாம் உட்கார்ந்திருப்பாங்க. இவர் முன்னாடி பேசிட்டு போவாரு. அது மாதிரி தான் இந்த வெறுவாய்க்கு அவல் கிடைச்சது மாரி இப்ப ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காரு. இந்த முறை என்ன அப்டின்னா, ரொம்ப பக்காவா அந்த உரையாடல் எழுதி குடுத்துருக்காங்க. இவரும் வேல வெட்டி ஒண்ணும் இல்லையா? அதனால கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நாளா உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. மனப்பாடம் பண்ணத மனுஷன் பெசகாம அடிக்கிறாருங்க. அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் மாத்தி ஏதோ கஜா புச்சான்னாரு. ஏன்னா, மனப்பாடம் பண்றப்போ ஒரு சிக்கல் வரத்தானே செய்யும். ஏதோ மாத்தி விட்டுருக்காரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதையும் தாண்டி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எதுகை மோனையெல்லாம் பின்னி எடுக்குதுங்க. என்ன பெரிய கவிஞர் என்ன கவிஞரு. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை விஜய்க்கு உரையாடல் எழுதி குடுத்தது டி. ராஜேந்திரா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த எதுகை மோனையோட அவர் தான் சொல்லுவாரு, "செவத்துல ஓடுது பள்ளி, குளத்துல பூக்குறது அல்லி, அங்க இருக்குது மல்லி, அப்புறம் வருவேன் துள்ளி" அப்படிம்பார். இப்ப அது மாரி இவர் இப்ப என்ன பேசுறாரு அப்படின்னா, ஆ ஆமா அந்த இது தற்குறிகளா, மக்கள் தற்குறிகளா இந்த பேச்சு கேட்கும்போது சத்தியமா எரிச்சலாகுது. அதாவது ஒண்ணு பயிற்சி எடுத்துக்கிட்டாவது வரணும். அதுவும் வரல. சரி தொலைஞ்சிட்டு போகுது. மக்கள் தற்குறிகளா? மக்கள சொல்லலையா. மக்களையா சொல்றோம்? இந்த மேல ஏறி இறங்குறவன், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து குதிக்கிறவன், ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இது பண்றவன், கிளையில ஏறி உட்கார்ந்து அவன் முடிஞ்சு உளுந்து அங்க இருந்து ஒரு குழந்தை வயிறு கிழிஞ்சு செத்துச்சு அந்த மாதிரி இருக்கிறவன், போகும்போது தார்ப்பாயை கிழிச்சு சுருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறவன், சேரை உடைச்சு தூக்கி போடுறவன், இது மாதிரி குரங்கு மாதிரி தாவுறவன், அணில் மாதிரி ஏறி குதிக்கிறவன், அவனைத்தான் தற்குறின்னு சொல்றாங்க. நீங்க பெருசா கதை கட்டி மக்களை தற்குறிகள் என்கிறீர்களே, யாரு சொன்னது? இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த தற்குறின்னு சொன்னார்ல, அது பயங்கரமா மனுஷன் எதுகை மேனோட அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நாங்கள் தற்குறிகளா? தற்குறிகள் இல்லை, ஆச்சரியக்குறிகள். அந்த கேள்விக்குறி மட்டும் சொல்லல. அப்புறம் அறிகுறி அப்படிங்கிறார். நல்ல வேளை சொறின்னு சொல்லல. அது சொல்லாம அது ஒரு பக்கம் அப்படியே போய்க்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவர்ட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. வரலாறு அப்படிம்பாரு. இவரு பெரிய வரலாறு இவருக்கு பயங்கரமா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா பெரிய அறிவாளி இவரு. அவர் அளவுக்கு அறிவாளி நீங்க பார்க்கவே முடியாது. நிறைய படிச்சவர். அது அது இது 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 அது இந்த பிஹெச்டி, எம்பில் எல்லாம் ஆய்வு பட்டம்லாம் முடிச்சவரு. முடிச்ச அளவுக்கு பயங்கரமா பேசியிருக்காரு. அதுல வரலாறு குறித்து இவர் பேசுறது, எம்ஜிஆர் வரலாறு குறித்து இவர் பேசுறாரே, அது நமக்கெல்லாம் இந்த சிப்பு சிப்பா வருது. எம்ஜிஆர் வரலாறுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? இவர் சொந்த வரலாற பேசட்டும். இப்ப எம்ஜிஆர் பேசியிருக்காரு அப்படின்னா, அவரு முதலமைச்சரா வந்திருக்காரு. இதெல்லாம் பேசி புளிச்சதுன்னு வச்சுக்கங்களேன். நான் ஒண்ணு விஜய் யாரு வேணாலும் விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். எம்ஜிஆர் படங்கள்ல குறைஞ்சபட்சம் 2 பாட்டு மக்கள் தொடர்பான பாட்டு வைப்பாரு. எம்ஜிஆர் படங்கள்ல மக்கள் தொடர்பான வசனங்கள் தான் இருக்கும். நீங்க எங்கேயாவது விஜய் படத்துல, இப்ப வரக்கூடிய ஜனநாயகன் படத்துல உள்பட மக்கள் தொடர்பா ஒரு பாட்டு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை எழுதியிருந்தா கூட அந்த பாடலாசிரியர்கள் பாவப்பட்டு மனசு கேட்காம சம்பளம் வாங்குறமே அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் எழுதியிருப்பாங்க. அதுதான் விஜயுடைய மொத்த அளவுகோல். ஆனா அவர் பேசுறது எம்ஜிஆர் வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு, எல்லா வரலாறையும் சொல்றாரு. உங்களுக்கு என்ன வரலாறு? மோசமான பாட்டை விட்டு அந்த ஷாம்பைனை திறக்கட்டுமான்னு சொன்னதானே வரலாறு. குடிப்போமா அப்படின்னு சொன்னதானே உங்க வரலாறு. சரி சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர்றப்ப கூட மாத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையா சம்பாதிக்கணுங்கிற எண்ணமா? அப்ப நீங்க சினிமாவுக்குள்ள இருந்தாலும் மக்கள் புத்திய சுரண்டி கொழுத்து சம்பாதிக்கணும். இங்க வந்தாலும் பயங்கரமா சம்பாதிக்கணும். இப்ப துரை பயங்கரமா ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்கு. இந்த அறிக்கையை கேட்கல நமக்கு இது ஒருவேளை பீகார்ல போய் அவர் பேசுறாரா இல்ல தமிழ்நாட்டுல உட்கார்ந்து பேசுறாரான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன பயங்கரமான அறிக்கை விட்டுருக்காரு தெரியுமில்ல? எல்லாருக்கும் இந்த சைட்லாம் அவர் பேசுறாரு. அதனால நான் பேசுறேன். யாரும் பயந்துட வேண்டாம். எல்லாருக்கும் வீடு இருக்கணும் தானே அப்படின்பாரு. அப்புறம் எல்லாருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டூ வீலர் இருக்கணும் தானே அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொருவர் பேசினாரு. எல்லாருக்கும் அப்புறம் வேற என்ன சொன்னாரு? ஆமா வீட்டில் ஒருவராவது டிகிரி படித்திருக்கணும் தானே அப்படின்னாரு. அப்புறம் எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும் தானே அப்படின்னாரு. இதெல்லாம் எங்க பேசுறது? பீகார்ல போய் பேசணும், உத்தரப்பிரதேசத்துல போய் பேசணும், மத்திய பிரதேசத்துல போய் பேசணும், அந்த பக்கம் போய் பேசணும். தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியுங்க. இன்னைக்கு கழிவறை இல்லாத வீடுகளே கிடையாது. நீங்க பெரும்பாலான அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வீடு இல்லையா, கச்சா வீடு இருக்கு, தொகுப்பு வீடு இருக்கு, எது வேணாலும் கட்டிக்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் காங்கிரீட் வீடு இருக்கணும் அப்படிங்கிறத இங்க அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்காங்க.
இங்க பெரும்பாலான வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் 2 சக்கர வாகனங்கள் இருக்கு. அது இல்லாத வீடுன்னா 100ல ஒரு வீடு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி படிக்காத எல்லாருக்கும் மாணவர்களுக்கு நீங்க நான் முதல்வன் திட்டத்தில இருந்து எல்லா வகையான திட்டங்களையும் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க படிக்கிறது உனக்கு விருப்பம் எதுவோ அங்க போய் படி அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமா படிப்புல இருக்கு. வேலைக்கு இங்க நிறைவடைஞ்சுதான் அங்க இருந்து இங்க வேலை வேலை வேணும் வேலை வேணும்னு போறான். தமிழ்நாட்டுல பட்டினிச்சாவு கிடையாது. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, புதுசா வேற ஏதாவது ஒரு உத்தியை கண்டுபிடிச்சு மக்களுக்கு நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம், நாங்களே அதெல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஏற்கனவே இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஏறத்தாழ ஒரு 55-60 ஆண்டுகள்ல திட்டம் போட்டு நிறைவேற்றின விஷயத்த ஒரு ஒரே நாள்ல துறை அப்படியே பின்னு பெடல் எடுத்துட்டு போயிடுவாராம். இப்போ 2 மாசமா எங்க இருந்தாரு? எம்ஜிஆர் வரலாறு குறித்து பேசுற இவர் வரலாறு குறித்து 41 பேரை மறக்க முடியுமா உங்களுக்கு? 41 பேருக்கு மறக்க முடியாம இது இப்போ மறுபடியும் சனிக்கிழமையை மாத்தி வியாழக்கிழமை சேலத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு அதுலயும் கொஞ்சம் சிக்கல் ஆகிறதுனால உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மக்களை சந்திக்கிறாராம். மக்கள் சந்திப்புனா என்ன? முதல்ல மக்கள் சந்திப்புங்கிறது மக்கள்கிட்ட கேட்டு கலந்தாய்வு பண்றது. ஆனா அவர் வருவாரு, நேரா மனப்பாடம் பண்ணுவாரு, அதுதானே இதுதானே அப்படின்னு பேசிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவாராம். அதுலயும் ஏண்டா விஜய தொட்டோம்? யார் உன்னைய தொட்டா? தொடணும்னா கரூர்ல தொட்டிருக்க மாட்டாங்களா? பிடிச்சி உள்ள வச்சிருக்க உண்மையில உள்ள வச்சிருக்கணும். ஏன் உள்ள வச்சிருக்கணும்? நான் முதல்ல 41 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு திமுகவை குறை சொல்லிட்டு ஆளுங்கட்சியை குறை சொல்லிட்டு உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஏண்டா விஜய தொட்ட? யாரு தொடுவா? ஏன் தொடணும் அப்படின்னா அரசாங்கமே ஒதுங்கிருச்சு. அதை விட்டுட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல வெக்கப்படணும். நம்மளை யார் தொட்டா? ரோட்ல தண்ணியை போட்டுட்டு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு சில பேர் அவன் நேரடியா இப்ப இருக்க சந்திரனுக்கெல்லாம் சவால் விடுவான், சூரியனுக்கெல்லாம் சவால் விடுவான், முதலமைச்சருக்கு சவால் விடுவான், அமெரிக்கா ஜனாதிபதிக்கு சவால் விடுவான். தெரியுமா என்னை பத்தி எப்படிம்பா? திடீர்னு தொடைய தட்டுவான். அது மாதிரி இருக்கு அந்த பேச்சு. இங்க யாருக்கு முதல்ல சவால் விடுறீங்க? உங்களை யாரு தொட்டா? தொட்டால் நீங்க ஆதவர்ஜனாவை பத்தி பேசுங்க, இல்ல உங்க சொத்துல பங்கு வச்சிருக்கக்கூடிய அவர் என்ன புஷியானந்த பத்தி பேசுங்க. யாரு உங்களை தொட்டா? தொடாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் இன்னும் அரசியல் ரீதியா ஆனா கூட படிக்கலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு நடந்த பிறகு ஒரு முதலமைச்சர் அவ்வளவு ஜெனியூனா அவ்வளவு நேர்மையா நடந்த பிறகு மறுபடியும் அங்கிள் அப்படின்னு பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா? அது என்ன பேச்சது? ஒரு கட்சியுடைய தலைவரா நீங்க? ஒரு கட்சியுடைய தலைவருக்கான தகுதி இருக்கா? முதல்ல ஒரு தலைவரை குறித்து பேசும்போது ஒரு நாகரிக சொல் இல்லாத ஒரு தலைவன் என்ன தலைவன்? உங்களுக்கு இந்த எழுதி கொடுத்த ஆளுங்க யாரும் சொல்லலையா? அவங்க மனப்பாடம் பண்ணுங்க தலைவா, அங்கிள்னு சொல்லாதீங்க. ஒரு முதலமைச்சரை சொல்றதுக்கான சொல் இருக்கு இல்லையா? நீங்க கட்சி தலைவரா கூட பேசுங்க, ஆனா அவர் எல்லாருக்குமான முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரை பேசுறப்ப ஒரு நாகரிகம் வேண்டாம்? அது எந்த வகையான ஒரு அசிங்கம் அது? இதை சொல்றதுனால அந்த உள்ளுக்குள்ள உள்ளவங்க அவன் சும்மாவே ஆனதான் கத்துவான். ஏன் உங்களை பார்க்க வந்திருக்கான், அவன் என்ன கணக்கில் வந்தானோ, சாப்பிட்டு வந்தானா சாப்பிடாம வந்தானா, அவன் ஐடி கார்டு போட்டு பார் கோடை காட்டி இந்த கோடையெல்லாம் காட்டி தான் உள்ள வந்திருக்கான். வெளியில என்ன பாடுபட்ட போறாரோ அது தெரியல, அது வேற. ஆனா நாகரிகம் இல்லாம இந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவனுக்கான எந்தவித முகாந்திரமும் இல்லாத பேச்சு. இந்த பேச்சுக்கு காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.